வணக்கம், நான் ராஜி. நம்ம மினர்வா லேர்னர்ஸ் அகாடமியில் அடுத்த ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்து அறநிலைத்துறைக்கு கீழே வந்துட்டு இதுவும் டிஎன்பிஎஸ்சி கீழே தான். ஸோ இஓக்கு வந்துட்டு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 2 லெவலில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இஓ கிரேட் 3, அதே மாதிரி கிரேட் 4, குரூப் 7, குரூப் 8 சர்வீஸ்க்கு கீழே வந்துட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதோடைய கிளாஸஸும் வந்துட்டு நம்ம மினர்வா லேர்னர்ஸ் அகாடமியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் குரூப் 2க்கு படித்தது மாதிரியே தான். தமிழ் அண்ட் ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு தகுதி, அதே மாதிரி மதிப்பீட்டு தாளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கு அடுத்த பேப்பர். ஸோ இது வந்து பார்ட் 1, பேப்பர் 1 பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்துடும். பேப்பர் 2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மதம் பற்றி, சைவம் வைணவம் இதை பற்றி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மினர்வா லேர்னர்ஸ் அகாடமியில் தனித்தனியாகவும் நம்ம வந்து கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு பேப்பர் 1 மட்டும் வேணும் அல்லது பேப்பர் 2 மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். பேப்பர் 1 and 2 சேர்த்து உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் இருக்குது. ஸோ அடுத்த நாள், ஸோ செப்டம்பர் 10 and 11 அப்படிங்கிறதான் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இஓ கிரேட் 3 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதே மாதிரி கிரேட் 4க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல், நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருந்தால். ஆனால் ரெண்டுக்குமே வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கல மினிமம் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 25 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் தாராளமாக இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ரெண்டாவது விஷயம், ஹிந்துஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாமுக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது சைக்காலஜிஸ்ட்ஸு ப்ரிசன்ட்டில், அதாவது ஜெயில் சர்வீஸ்க்கு கீழே வரும். இதுவும் வந்து தமிழ்நாடு இதுக்கு கீழே தான், சர்வீஸ் கமிஷன் கீழே தான், டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே வரும். ஸோ இது வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி சைக்காலஜி, அதாவது எம்எஸ்சி சைக்காலஜி, ஒரு சில யூனிவர்சிட்டியில் எம்ஏ சைக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் சைக்காலஜியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு சைக்காலஜி இருக்கும். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, நீங்கள் ஓஎம்ஆர் எழுத மாட்டீங்க. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக காமனாக தமிழ் படிப்போம் இல்லைங்களா. ஸோ தமிழ் பேப்பர் அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் 25 கொஸ்டின், ஆப்டிடியூடு இருக்கும். ஸோ இங்கே வந்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் பேப்பர் மட்டும்தான், அதாவது தகுதி இதுக்கு மட்டும்தான் வந்து இதை எடுத்துப்பாங்க. மதிப்பீட்டுக்கு இதோடைய மதிப்பெண்களை தமிழில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அண்ட் அதே மாதிரி பிஜி சைக்காலஜி பேப்பர், பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி பேப்பரில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, தமிழில் தகுதித்தாள். ஸோ அது வந்து நீங்கள் தகுதி பெற்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அதோடைய இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்து வந்து ஃபர்தர் பேப்பரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய கிளாஸஸும் சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கும் வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு இதோடைய TNPSC.gov.inல வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன். தேவைப்பட்டது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் அல்லது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.